பீகார்ல நடந்தது தேர்தல் கிடையாது, கண்கட்டு மக்கள்லாம் சேர்ந்து யார் வந்து ஆட்சியாளராக வரணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம். இப்ப ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த புறம்போக்கு பொறுக்கிய ஒரு மாசம் தலைவரைவான பொறுக்கியெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம். அவன் பூராமே கோலை. மொத்த எஃப்ஐஆருக்கு மொத்தமா கட்சியை கைவிட்டுட்டு ஜெயித்தது வந்து ஜனநாயகம் கிடையாது. ஞானேஷ்குமாருடைய மிகப்பெரிய சாதுரியமும் மிகப்பெரிய நரித்தனமும் மாபெரும் தந்திரமும் பாஜகவுக்கு ஒரு மாபெரும் திறமை. தேர்தலில் வந்து திருட்டு ஓட்டுக்களை எப்படி தன் பக்கம் திருப்புவது என்பதில் பாஜக உலகத்துக்கே உள்நாட்டு தீவிரவாதம் கூடுதலாக இருந்தால் தானங்க பாஜக வளர முடியும். மணிப்பூர் கலவரத்தை பற்ற வைத்தது என்ன பாகிஸ்தான்? கூட்டிங் நடத்த முடியுது, கட்சி நடத்த முடியாதா அவனால? விஜய் வந்து மனிதகுமாரன் கிடையாது. மத கலவரத்தை தூண்டுவது என்பது பக்தர்களின் வேலை அல்ல பாஜக. டேக் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பீகார் எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க சார். மாபெரும் இமாலய வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். காங்கிரஸ் ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் பலருக்கும் வந்துட்டு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கார். அவராலையுமே அங்கே ஜெயிக்க முடியல அப்படின்னும் போது மக்கள் அவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா பாஜக கூட்டணிக்கு? எனக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை மீது ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டு விட்டது. ஏன்னா 243 தொகுதியிலையுமே அவங்க நினச்சிருந்தா பாஜகவை ஜெயிக்க வைக்க முடியும். அவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்தும் எப்படி வந்து அவங்க வந்து அதுக்கு விட்டுட்டாங்க அப்படிங்கிற வரை 202ஓட எப்படி நிறுத்தினாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. 65 லட்சம் வாக்காளர்களை வந்து நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று சொன்ன போதே பாஜக ஜெயித்து விட்டது. இந்த தேவையில்லாமல் ஓட்டு வாக்குச்சாவடியில் போய் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு அப்படிலாம் வந்து ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. இதில் ஜெயித்தது வந்து ஜனநாயகம் கிடையாது. ஞானேஷ்குமாருடைய மிகப்பெரிய சாதுரியமும் மிகப்பெரிய நரித்தனமும் மாபெரும் தந்திரமும் பாஜகவினுடைய சகுனி வேலைகளும் மிக சிறப்பாக சூழ்ச்சிகளும் வெற்றி பெற்று விட்டது. அப்படின்னு எடுத்துக்க முடியாதுல்ல சார். பாஜகவுடைய அந்த ஒரு தேர்தல் அந்த வியூகம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக சொல்றேன். வியூகம் தாங்க. ஒரு சாதி ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது ஒரு வியூகம் வைக்கணும். ஒரு ஆளுக்கு மட்டும் கால் கட்டு அவுத்து விட்டுட்டு மிச்ச ஆள் பூரா காலை கட்டி விட்டோம். கட்டிட்டு வியூகம் ஒருத்தர் வேகமாக ஓடிடுவார்ல, இது நல்ல வியூகம் தானங்க. ஆட்ட விதிகள் எதுவுமே நமக்கு பொருந்தாதுல. ஒருத்தனுக்கு ஓட்டே இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு 21 லட்சம் பேரை மறுபடியும் சேர்த்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இடைப்பட்டது 40 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா? 65 லட்சம் பேரில் 21 லட்சம் பேரை சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிறவங்களாம் யார் 65 லட்சம் பேருக்கு இருக்காங்கல்ல, அவர்களை வந்து நீங்கள் வாக்காளர்கள் இல்லை என்று சொன்ன போதே பாஜகவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அப்போ இது மக்கள் தான் வாக்களிக்கிறாங்கிறது அல்ல. அது மக்கள்லாம் சேர்ந்து யார் வந்து ஆட்சியாளராக வரணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம். இப்போ ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரெல்லாம் ஓட்டு போடலாம் போடக்கூடாது. அப்படி ஒரு மோசமான காலகட்டம் வந்துருச்சா இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டுமே பீகாரிகள் வந்து சென்னைக்குள்ளேயே ஒரு 6.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்க. எந்த டீ கடைக்கு போனீங்கனாலும், பெட்ரோல் பங்குக்கு போனீங்கனாலும், கட்டட வேலைக்கு போனீங்கனாலும், உடல் உழைப்பு தொழிலாளர்கள். நான் சாயங்காலம் இரவு நேரத்தில் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், வெறும் ஹோட்டல்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கான். அவன் பீகாரி, சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு முறை டெல்லி சென்ற போது சாப்பிட்ட அதே சப்பாத்தியின் சுவை வந்து அந்த கடையில் எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் பேச்சு கொடுக்குறேன், எந்த ஊருன்னு கேட்குறேன், பீகாரி, என் பேர் கணேஷ். அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கேட்டேன் ஓட்டு போட போவியா அப்படின்னு கேட்டேன். நான் ஏன் போகிறேன் ஓட்டு போட? அந்த ஊரில் இருக்கக்கூடிய வறுமையும் துயரமும் தாங்க முடியாமல் தான் இங்கே வந்திருக்கேன். என் புள்ள பொண்டாட்டிக்கு பணம் அனுப்புகிறேன். நான் ஓட்டு போட போகலைன்னா அவர் ஓட்டை யாரோ போட்டிருப்பாங்க. இங்கே பாஜகவிற்கு அந்த ஓட்டு செலுத்தப்பட்டிருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே அதிகமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலமே பீகார் தான். அதனால தான் ரயில் ஏறி ஒவ்வொரு மாநிலமாக போகிறேன். தமிழ்நாட்டுக்காரன் சிங்கப்பூருக்கு போகிறேன், மலேசியாவுக்கு போகிறேன், சவுதி அரேபியாவுக்கு போகிறேன், கனடாவுக்கு போகிறேன், லண்டனுக்கு போகிறேன், எவ்வளவோ நாடுகளுக்கு போகிறேன். அமெரிக்காவில் போய் சிட்டிசன் கார்டு வாங்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து உயர்ந்த பொறுப்புகளுக்கு போகிறான். தமிழர்கள் படித்து விட்டு இன்ஜினியராக போகிறான், டாக்டராக போகிறான், ஹோட்டல் நடத்த போகிறான், வேறு தொழில்களுக்கு போகிறேன். இவன் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக கட்டுமான தொழில் பார்க்குறவனா இங்கே வர்றான். அப்போ அந்த மாநிலத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? கல்வியில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு போன்ற ஒரு கட்டமைப்பு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக வருவதற்கு இன்னும் 50 ஆண்டு காலம் அவங்க உழைக்கணும். அதனால் அரசியல் அவனை பொறுத்தவரையில் என்னென்னா, கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு மகளிருடைய அக்கௌண்ட்லையும் 10,000 ரூபாய் போட்டு விட்டாங்க. அதுதான் ஒர்க் அவுட் ஆனது கடைசி நேரத்தில். பெண்கள் ஓட்டு பூரா அங்கே. ஏன்னா
அவங்களுக்கு 10,000 ரூபாங்கிறது மாபெரும் கனவு. அதனால் தேர்தல் முறைகேடாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயக பூர்வமான வெற்றி அல்ல. அத வந்து எதிர்த்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கலாம். இல்ல அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களே கூட, இல்லையே இந்த மாரிலாம் நடந்திருக்குதே, நாங்க வாக்களிக்கவே இல்லையே, எங்க ஓட்டு திருடப்பட்டிருக்குதேன்னு சொல்லிட்டு, யாருமே இப்ப கோர்ட்ல ஒரு கேஸ்ன்னு வந்து குடுக்கலையா சார்? அதாவது அவன் ரொட்டிக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனும் போய் கோர்ட்டில் வந்து மனு போட்டு அவன் வந்து வழக்கு போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், ஓகே. ஏற்கனவே சட்ட திருத்தம் என்னன்னு பல பேருக்கு தெரியல. தேர்தல் ஆணையத்தினுடைய உச்சபட்ச பொறுப்பாளர்களாக, உயர்மட்ட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள் 3 பேர். அதில் முதன்மையானவர் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. அவர்கள் முதல் கட்டமாக என்ன செஞ்சாங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதி நீக்கிட்டாங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் குறித்த வழக்குகளை விசாரிப்பதற்கு சட்டத்திலே இடமில்லாத வகையிலே சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் நடந்ததுனால தான் நம்ம கோர்ட்டுக்கு போகலையான்னு பல பேர் கேட்குறாங்கல்ல. கோர்ட்டில் போனால் அது ஒன்றுமே ஆகாதுங்கிற அளவுக்கு சட்டங்களை திருத்தம் செய்து விட்டார்கள். அதனால் எல்லா முறைகேடுகளுக்கும் அவர்கள் ஏற்கனவே முடிவு கட்டி விட்டார்கள். இந்த முறைகேடு தான் நடக்கும், முறைகேடு அல்லாத விஷயங்களுக்கு முடிவு கட்டி விட்டார்கள். அதனால் பீகாரில் நடந்தது தேர்தல் கிடையாது, கண்கட்டு வித்தை. அது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ திருடன் கூட ஒரு பல மாடி ஏறி போய் பைப் வழியாக ஏறி அல்லது எது வழியாவோ கயிறை போட்டு ஏறி எல்லாத்தையும் அவனுக்கு ஒரு திறமை இருக்குல்ல. அது மாதிரி பாஜகவுக்கு ஒரு மாபெரும் திறமை இருக்கிறது. தேர்தலில் வந்து திருட்டு ஓட்டுக்களை எப்படி தன் பக்கம் திருப்புவது என்பதில் பாஜக உலகத்துக்கே முன்னோடியாகிவிட்டு. அப்ப இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படின்ற மாதிரி இந்த பாஜகவை வந்துட்டு ஒரு மட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கணும் இல்ல சார்? காங்கிரஸ் வந்து தன்னுடைய கட்சியை வந்து இன்னும் வளர்க்கணுமோ சார்? இன்னுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில பெரிய ரீச் இல்ல, அவங்களுக்குள்ளே நிறைய அதாவது பல பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே சாதிய மனநிலை என்பது இருக்கிறது. உயர் சாதி மனநிலை கொண்டவர்கள் அப்படிங்கிறவங்க இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, லாலு பிரசாத் யாதவர்கள் அல்லாதவர்களே அணி திரட்டிட்டாங்க. ஜாதி ரீதியாக, சாதி ரீதியாக யாதவர்கள் அல்லாதவர்கள்லாம் ஓர் அணியில் திரளுங்கன்னு அணி திரட்டிட்டாங்க. இஸ்லாமியர் வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பக்கம் ஓவைசி போட்டிக்கிட்டு அவர் 5 தொகுதி வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. கணிசமான வாக்குகளை அவர் பிரித்திருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவர் ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கிறார். சிராக் பாஸ்வான் பிரிக்கிறார், ஓட்டை பிரிக்கிறார். எல்லா இடங்களிலேயுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா, பாஜக சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. சாதி ரீதியாக வாக்குகளை பிரிப்பது, அணி திரட்டுவது. இப்போ நம்ம சாதாரணமாக பாருங்கள், ஊர் வேறையாக இருக்கும், சேரி வேறையாக இருக்கும். 2 பக்கமும் மனிதர்கள் தான் வசிக்கிறான். அந்த பக்கம் இருக்கிறவன்லாம் ஏதோ அனிமல்ஸ் மாதிரியும், இந்த பக்கம் இருக்கிறவன் மட்டும்தான் ஏதோ பெரிய கடவுளின் குமாரர் மாதிரியும் அவன் ஃபீல் பண்ணிக்கிறான்ல. எல்லாருமே உளவியல் சிக்கலோடு அணுகிறானா இல்லையா? அதனால் சாதி ரீதியாக அணி திரட்டுவது இல்ல. தமிழகத்தின் மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலத்துல வேலை பார்த்துமே கூட இன்னும் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரலையா? அவன் இங்க இல்ல தமிழ்நாட்டினுடைய பகுத்தறிவு, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி, தமிழ்நாட்டினுடைய மொழி போராட்டங்கள், இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவனுக்கே. அவன் வந்து பரோட்டா கடை வைக்க வந்திருக்கான், சப்பாத்தி கடை வைக்க வந்திருக்கான், அல்லது கட்டுமான தொழிலுக்கு வந்திருக்கான். அவன் அரசியல் கற்றுக்கொள்ள வந்திருக்கான் பீகார்லேருந்து, இல்லை வட மாநிலங்கள்லேருந்து அரசியல் கற்றுக்கொள்ள வந்திருக்கான். அப்போ நம்ம மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் கடவுள் நம்பிக்கையின் பேரால் ஏமாத்துகிற வேலையை செய்யக்கூடாது. சீட்டிங் பண்ணுறவனா நம்ம நம்பக்கூடாது. அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. ரெண்டையும் வந்து நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதுனால தான் பாஜகவை தனிமைப்படுத்த முடிகிறது. அவன் ரெண்டையும் ஒன்றுன்னு நினைக்கிறான். கடவுள் தான் காரணம், நம்ம சப்பாத்தி வந்து நம்ம ஊரில் சாப்பிட முடியாமல் வெளியூரில் போய் சுடுறதுக்கு காரணம் கடவுள் தான் காரணம், கர்மா தான் காரணம் என்று நினைக்கிறான். அப்போ சாதி ரீதியாக ஓட்டுக்களை சிதறடிப்பது, இது போன்ற பலவிதமான தந்திரங்களை, சகுனி வேலைகளை பாஜக சிறப்பாக அரங்கேற்றி விட்டது நான் சொல்றேன். அதான் சார் கேட்ட மாதிரி இந்த காங்கிரஸ் வந்துட்டு அப்ப இந்த அளவுக்கு வந்து காங்கிரஸாலே வந்து கட்டமைக்க முடியலையா தன்னுடைய கட்சியை வந்துட்டு? ஏன்னா காங்கிரஸ் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காங்கிரஸ் வந்து இப்போ அதோட கொஞ்சம் ஒரு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு அப்படின்ற நிலைமை கொண்டு போயிடலாம். அப்படிலாம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக தான் இருக்கிறாரு ராகுல் காந்தி. மூச்சு இருக்கிறாருங்க சார். எந்த அளவுக்கு சார் டெவலப் ஆகுது? பாஜக எதிர்க்க முடியலையே சார். வாக்காளர் எதிர்ப்பு பேரணிலாம் அவர் நடத்தினாரு. வெற்றி தோல்வியை வைத்துக் கொண்டெல்லாம் ஒரு அரசியல் கட்சியை நீங்க தீர்மானிக்க முடியாது. ராஜீவ் காந்தி வெடிகுண்டு விபத்தில் தமிழ்நாட்டில் இறந்த போது திமுக வாஷ் அவுட் ஆச்சு, மொத்தமாகவே காலியாச்சு. கலைஞர் ஒருவரை தவிர அனைவருமே தோற்று போனார்கள். அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வந்துச்சு. எல்லா அரசியல் கட்சியும் அதல பாதாளத்துக்கான தோல்வியெல்லாம் அடைந்திருக்கிறார்கள். அதனால் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து இதோட முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. 85லாம் பாஜகவுக்கு வந்து இருந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா 2 MP தான் இருந்தாங்க.
அப்படிலாம் அந்த கட்சி இருந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த உலகத்திலே பெரிய, ஆசியாவிலேயே பெரிய கட்சி நாங்க தானே, பெரிய தம்பட்டம்லாம் அடிக்கிறாங்க. பணக்கார கட்சி. ஆமா, ஆமா. பணக்காரன்னா பணக்காரர்களுக்காக கட்சி நடத்தும்போது அப்புறம் பணக்கார கட்சி தானே. அம்பானி, அதானிகளுக்கான கார்ப்பரேட் கட்சி வந்து அப்புறம் பணக்கார கட்சி இல்லாம எப்படி இருக்கும்? அந்த ஏழைகளுக்காக நடத்துறதுக்கு தானே கம்யூனிஸ்ட் கட்சியா நடத்துறான். அதனால பாஜக தில்லு முள்ளு வழியாக, திருட்டுத்தனத்தின் வழியாக, கொள்ளைப்புறமாக வாக்குகளை திருடுவதன் வழியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனா இந்த வெற்றி நீடிக்குமா, நிலைக்குமா என்பதற்கு நீங்க கேட்ட கேள்வி சரியானது. காங்கிரஸ்ல வந்து பண்ணையார் மனநிலை கொண்டவர்கள், மேட்டிமை மனநிலை கொண்டவர்கள் இன்னும் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறான். ராகுல் காந்தி எவ்வளவு முற்போக்காக சிந்தித்தாலும் செயல்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள், அங்கு வழிநடத்தக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கோட்டை விட்டு விட்டார்கள்ங்கிற குற்றச்சாட்டை நான் ஒப்புக்கொள்கிறேன். அது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாநிலத்தில தேர்தல் நடந்தாலும் இந்தியாவுல ஏதோ ஒரு பக்கத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து பாதுகாப்பு குறைபாடுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையாலுமே தேர்தல முன்னிட்டு இது ஏதோ சதி செயல்கள் நடக்குதா சார்? சதி செயல்கள் நடக்கிறது. எப்பொழுதுமே தேர்தலை ஒட்டி ஒரு குண்டு வெடிப்பு, ஒரு வெடிகுண்டு சம்பவம், ஒரு சர்வதேச பயங்கரவாதம் என்ன இது எனக்கு ஒரு திட்டமிட்டு ரீசன் இல்ல கட்டமைக்கப்படுகிறது. எனக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னா, அது பாஜகவுக்கு பின்னாடி வந்தன பாருங்க, உள்துறை செயலகம் சரியாவே செயல்படல. எங்கெல்லாம் குண்டு எங்க பாதுகாப்பு இல்ல. எங்கெல்லாம் வெடிகுண்டு வெடிக்கிறதோ அங்கெல்லாம் பாஜக வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூரிலே குண்டு வெடித்தது பாஜக வந்து எம்பியா ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வரைக்கும் வளர்ந்திருக்கிறாருன்னா குண்டு வெடிப்பு தான் காரணம். எங்கெல்லாம் வன்முறை நிகழ்கிறதோ, எங்கெல்லாம் அசம்பாவிதம் நிகழ்கிறதோ, எங்கெல்லாம் சாதி கலவரம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் மத கலவரம் நடக்கிறதோ, அங்கெல்லாம் பாஜகவிற்கு கொண்டாட்டமான ஒரு மனநிலை உருவாகிரும். சாதாரண நாளிலே ஒரு இந்துவாக இருக்கிறவன் தன்னை உயர் சாதியாக கருதி கொண்டு இன்னொருவனை கீழ் ஜாதிக்காரனாக கருதி கொண்டு அவனோடு தான் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான். கலவரம், மத கலவரம் என்று வருகிற போதுதான் இந்துக்களாக அணி திரட்டுவதற்கான வாய்ப்பு பாஜகவுக்கு கிடைக்கும். சாதாரண மனநிலையில் என்ன செய்வேன்? நான் தேவர்ரா, நான் வன்னியர்ரா, படையாச்சிரா, நான் பட்டியல் இனத்துக்காரன் என்னடா வந்து ஏன் முன்னாடி வந்து புல்லட் ஓட்டிட்டு போகிறான், எப்பட்றா அவன் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு போவேன், எவ்வளோ ஷூ போட்டு போகிறான்டா, எங்கள் வீட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறான்டான்னு சொல்லி சண்டை போடுவேன். சாதாரண நாட்களிலே இடைநிலை சாதி, ஆதிக்க சாதிக்காரனுக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிக்காரனுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கான். இந்து முஸ்லீம் சண்டை நடக்காது. மத கலவரத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலை வருகிற போது பூராமே என்ன செய்வான்? இந்துக்களை அணி திரளுங்கள்னு சொல்லுவான். அப்போ பெரும்பான்மை வாக்கு வங்கியை திரட்டுவதற்கு அவர்களுக்கு மத கலவரம் தேவைப்படுகிறது. தீவிரவாதத்தை அவர்கள் வந்து வளர்த்து எடுப்பதன் வழியாகத்தான் பாஜக பெரும்பான்மை பெற முடியும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, 2014 முதல் கட்டமாக மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சென்னையில் குண்டு வெடிச்சிச்சு. ஒரு வந்து S7 பெட்டியில் வந்து குண்டு வெடிச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறான். இவங்க கையில் தானே தேசிய புலனாய்வு இருக்கிறது, இவங்க கையில் தானே எல்லாமே இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் காருக்குள்ளே இருந்து ஒருத்தன் வெடிச்சு செத்து போயிட்டான். ஒரு இஸ்லாமியர் செத்து போயிட்டான உடனே அது சர்வதேச பயங்கரவாதம். 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் கோயில் இருக்குது, கோயிலை வெடிப்பதற்கு சதி திட்டமானு சொல்லி அண்ணாமலை மாதிரி ஆளுகள்லாம் உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. இவர்கள் கையில் தானே அரசாங்கம் இருக்கிறது, மத்திய அரசாங்கம் இருக்கிறது, புலனாய்வு பிரிவு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான உண்மையை வெளியிட முடியல? அதுக்கு வந்து சிலிண்டர் வெடிப்பு விபத்தா அல்லது உண்மையிலேயே வந்து சதி செய்யலான்னு கண்டுபிடிக்கணும்ல. ஒரு மத பெயரை காட்டுவதன் மூலமாகவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2ஆம் கட்ட தேர்தல், பீகார் தேர்தல் நடப்பதற்கு மிகச்சரியாக முதல் நாள் 6:45 வெடிக்குது. வெடித்தவனே என்ன சொல்கிறான்னா, லக்ஸரி தொய்வாங்கிறான், அந்த அமைப்பா இந்த அமைப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறான். டாக்டர் எவனாவது ஒருத்தன் 2590 கிலோ வெடிமருந்தோட ஒரு டாக்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அது டாக்டர் அவன் படிச்சிருக்கான். மூளைச்சலவை இருங்க, செய்யப்பட்டிருக்காங்க. மூளைச்சலவை யாரு? பிஜேபிக்காரன் தான் மூளைச்சலவை செஞ்சு RSS நடத்துறான். அது வன்முறை அமைப்பு தான். ஒத்துக்குருவான் அவன் யாராவது? இவன் என்ன செய்வான்னா, ஒரு டாக்டரா இருக்கிறவன் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை விட்டுட்டு குண்டு வடி ஜெயிலுக்கு போவான் அவன். இது எதை நான் யதார்த்தத்தில் கேட்குறேன். ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையா லைஃப்பில்? யார் கூலிப்படை கொலைகாரனா மாறுவேன், யார் குண்டு வைப்பேன், யார் கொலைகாரனா மாறுவேன்னா, வாழ்க்கையில் எந்த பிடிமானமும் இல்லாதவன் இந்த செயலை செஞ்சா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்ங்கிறவன் தானே அந்த செயலை செய்வேன். இது வந்து ப. சிதம்பரம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தார் சமீபத்தில். இந்த குண்டுவெடிப்பை ஒட்டி ஒன்று கொடுத்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மெத்த படித்தவர்களே வந்துட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். அவரே மெத்த படிச்சவர். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு வன்முறை, உள்நாட்டு தீவிரவாதம் வந்து பெருகி இருக்கு. அதை வந்து பாஜக கட்டுப்படுத்தல. மெத்த படித்தவர்கள் பாஜக வளர்க்குறீங்க, எது அப்படி கட்டுப்படுத்தான்? உள்நாட்டு தீவிரவாதம் கூடுதலா இருந்தா தானங்க பாஜக வளர முடியும். மணிப்பூர் கலவரத்தை பற்ற வைத்தது என்ன பாகிஸ்தானா, பங்களாதேஷா, சீனாவா, இல்ல வந்து ஜப்பானா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, இலங்கையா? யாரு பத்த வச்சா மணிப்பூர் கலவரத்தை? இவனே ஒரு வழக்கை போட்டு விடுறான்.
பழங்குடியின மக்கள், மெய்த்தியின மக்கள், குக்கியின மக்களுக்கு இடையில அந்த நிலத்தை கைப்பற்றுறதுக்கு கார்பரேட்ட, அதானிட்ட, அம்பானிட்ட கொண்டு போய் கொடுக்குறதுக்காக இவன் என்ன பண்ணுறான், 2 இனக்குழுக்குள்ள இவனே சண்டையை மூட்டி விட்டு பழங்குடியின மக்கள்லாம் கிறிஸ்டினா சேர்ந்துட்டான், அவனெல்லாம் தேவாலயத்தை போய் உடடான்னு சொல்லி இவங்களே கலவரத்தை தூண்டி விட்டாங்க. உள்நாட்டு கலவரம் இருந்தால் தானங்க பாஜக வளர முடியும். இல்லாட்டினா எதற்கு அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவன் யாராவது போய் ஒரு பெண்ணை கற்பழிப்பானா, தேவாலயத்தை உடைப்பானா, பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கூட்டிட்டு போவானா? கடவுள் நம்பிக்கை எதுக்கு? என் குற்றத்தை கழுவுவதற்கு தானே கடவுள் நம்பிக்கை. நான் காலையில் எழுந்திரிச்சு தினசரி உடம்பு வந்து சுத்தப்படுத்துறதுக்கு குடிக்கிறது மாதிரி என் மனசை சுத்தப்படுத்துறதுக்கு தானே நான் ஜெபம் பண்ணுறேன், கோவிலுக்கு போகிறேன், தொழுகைக்கு போகிறேன், தியானம் இருக்கிறேன், எல்லாம் யோகா இருக்கிறேன். எல்லாமே எதுக்குங்க? மனசை வந்து கழுவுவதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு தான் ஆன்மீகம். கலவரம் தூண்டுவதற்கு ஆன்மீகம், கும்பல் வன்முறையில் ஈடுபடுறதுக்கு ஆன்மீகம். அதுக்கு பேர் ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகங்கிற வார்த்தைக்கு அது எதிரானது. ஆன்மானா உயிர். ஆன்மீகம்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த உடம்புக்குள்ள எப்படி உயிர் வந்தது, அது என்னென்ன செயல்பாடுகளை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது, இந்த உடம்பை விட்டு உயிர் எப்படி வெளியேறுகிறது, இதற்கு இடையில நடக்கக்கூடிய விதியினுடைய மர்ம முடிச்சுக்களை பற்றிய அறிவு தான் ஆன்மீகமே தவிர, ஆன்மீகம் என்பது இன்னொரு வேற வழிபாட்டுக்காரனை வெறுப்பதா? தயிர் சாதம் சாப்பிட்றவனை வந்து தயிர் சாதம் சாப்பிடாதவன் வெறுக்கிறதா ஆன்மீகம்? அல்லது ஆட்டுக்கறி சாப்பிட்றவனை வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவன் வெறுக்கிறதா ஆன்மீகம்? ஆன்மீகங்கிறது அது கிடையாது. இப்போ நீங்கள் இஸ்லாம் வந்து பாலைவனத்தில் பிறந்தது, அங்கே விவசாய நிலம் கிடையாது, அதனால அவர் இறைச்சி சாப்பிடுங்க, அது அலோடு, உங்களுக்கு கடவுளை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறனால கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு வந்தால் ஒட்டகத்தை வெட்டியோ ஆட்டை வெட்டியோ அவன் சாப்பிட்ருக்கான். அந்த நிலத்துக்கான நியாயம் அது சார். அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து அரசு வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஓகே. அப்படின்னா இங்க இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு ஒரு துறை வந்து வச்சிருக்கீங்க. அப்போ வந்து அது இந்துக்களுக்குள்ளேயே ஒரு துறையவே வச்சு இந்துக்களோட எல்லா விஷயத்திலயும் அந்த கவர்மெண்ட் தலையிடலாமா? அப்ப தலையிடலாம்ல. இந்த அது பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்குள்ள வந்து கவர்மெண்ட் வராதீங்கன்றீங்க, ஆனா இந்துக்கள கூட எல்லாத்துலயுமே அந்த கவர்மெண்ட் வரலாம். புரியல. கோவில்களை வந்து தனிநபர்கள் வச்சிருந்தா என்ன பண்ணுவான்? கோவில் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டையை போட்டுருவான். வரப்பு என்ன செய்வாங்கன்னா, 2 பேருக்கு பங்காளிக்குள்ள வயல் இருக்குன்னா நடுவில் இருக்கிற வரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க. பல பேர் கோவில் சொத்துக்களை ஆட்டையை போட்டு நிறையா கோடிக்கணக்கான ரூபாயை வந்து ஆட்டையை போட்டாங்க. கோடம்பாக்கம் ஸ்ரீன்னு ஒருத்தனை தூக்கி உள்ளே வச்சாங்க சமீபத்தில் இந்து அறநிலையத்துறையில். அவன் ஒரு பெருங்கோட்டை தான் ஆட்டையை போட்டான். பெருங்கோட்டை இடத்த, பல கோடி மதிப்புள்ள இடத்த வந்து அவன் திருடிட்டான். அவன் எந்த கட்சியில் இருந்தான்? இந்து மக்கள் கட்சியில் தான் இருந்தான். இப்போ புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டுச்சு. அறநிலையத்துறையினுடைய வேலை என்னன்னா, அரசாங்கம் தலையிடுறதுல அரசாங்கம் பாதுகாக்கிறது. கோவிலுக்கு கும்பாபிஷேகம், ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு சேகர் பாபு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாரு. அதனால சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிறது திமுக கொண்டு வரல. பல பேருக்கு தெரியாது. இந்து அறநிலையத்துறையை உருவாக்கியது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் உருவாக்கினார். அவர்கிட்ட நிறைய புகார் வருது, கோயில் சொத்துல திருடுறாங்கன்னு. அப்பதான் அவர் என்ன சொன்னார்னா, இந்து அறநிலையத்துறையை உருவாக்கி யாருக்கு சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறத சட்டத்தை உருவாக்குறாரு. அதே மாதிரி இஸ்லாமியர் சொத்துக்களை பாதுகாக்கத்தான் வக்ஃப் போர்டு. அவரவர் சொத்துக்களை அவரவர் பாதுகாப்பாங்க. மத கலவரத்தை தூண்டுவது என்பது பக்தர்களின் வேலை அல்ல, பாஜகவின் வேலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், இப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இனி வந்து நிரந்தரமாக பாஜக மட்டுமே ஆளக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா மாறிடுமா சார்? அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மாற்றம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியாதா? சூழ்நிலை வந்து உங்களை போன்றவர்கள் வந்து சொல்லுகிற கருத்துப்படி உருவானால் இந்தியாவுடைய மாபெரும் கிளர்ச்சி தான் உருவாகும். அப்படி மாறாது. உண்மையான ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான பல சக்திகள் இருக்கிறார்கள். அப்படிலாம் மாற முடியாது. தொடர்ந்து நீங்கள் கேட்கறதுக்கான அர்த்தம் என்னன்னா, தொடர்ந்து தேர்தல் திருட்டின் வழியாக பாஜகவே நிரந்தரமாக ஆட்சி ஆண்டு விடுமா என்பது மாதிரியான அர்த்தம் தான் அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அந்த கேள்விக்குறியெல்லாம் வராது. எமர்ஜென்சியோட இந்தியா முடிந்து போய்விடவில்லை. இதை விட மிகப்பெரிய அரசியல் நெருக்கடிகளை எல்லாம் பார்த்திருக்கிறது. எல்லா அரசியலையுமே தாண்டி மனிதாபிமானம் தான் நிலைக்கும், ஜனநாயகம் தான் நிலைக்கும். அதை யாராலும் தகர்க்க முடியும். கண்டிப்பாக சார். மீண்டும் அந்த ஜனநாயகம் மலரணும் அப்படிங்கிறதா வந்துட்டு எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. எங்களோட கேள்விக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.